योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार जय गुरुराया ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगी राम सुरत्कुमार प्रचोदयात् எல்லாமுள்ள எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மழையில் நனைந்திருக்கக்கூடிய பகவானுடைய பரம பக்தர்களே நமஸ்காரமா. யோகி ராம் சுரத்குமார் எல்லோருக்கும் நமஸ்காரம், மாலை வணக்கம். வந்துட்டு போகிறது வேற யாரும் இல்லை, ஆர்கிடெக்சர். அவர் கோயிலுக்கு உண்டான பணிகள் அவர் ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு காலையில் நம்முடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தார். என்னோடய ஓபியிலேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அவர் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்த பிள்ளை, நல்ல இந்த கோவில்கள் இதெல்லாம் ஆர்கிடெக்ட் பண்ணுறாரு. அதான் இடந்தெல்லாம் அளந்துட்டு பின்னாடி அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் ஸ்கெட்ச் போடுறேன். ஒரு 3-4 ஆப்ஷன் சொல்கிறாரு, எப்படி எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத அதை யோசித்து அவர் சொல்லுவார். இந்த கோயில் யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் எல்லாமுள்ள எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாரருக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை எழுப்புவதற்கான பணியை தொடங்கிவிட்டது. ஜூன் 4ஆம் தேதி அடிக்கல் நாட்டுறோம். ஜூன் 4ஆம் தேதி குரு பெயர்ச்சிக்கு பிறகு. ஸோ அந்த கோவில் எல்லாமுள்ள எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணையால் வேகமாக வளர்ந்து கூடிய விரைவிலே நாம் எல்லோரும் ஒருமுகமாக ஒரு இடத்திலே ஒரு நிலையாக அமர்ந்திருந்து பகவானை வழிபடக்கூடிய நல்ல ஒரு நிலையை எல்லாமுள்ள எம்பெருமான் நமக்கு அருள்வார். நான் ஒரு பக்தை பிரார்த்தனைகளுக்காக சொல்லியிருந்தாங்க நம்மக்கிட்ட. நாம் கூட பிரார்த்தனை பண்ணோம். திருமதி பார்வதி அப்படின்னு அவங்க வேறு மாநிலத்தில் அவங்க இருக்காங்க. அவங்க அடியனிடம் அவங்க அந்த திருமதி பார்வதி அவங்களுடைய அம்மா ஒரு நாள் தற்செயலாக என்ன கூப்பிட்டு, சுவாமி இந்த மாதிரி உங்களோட நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய மகள் பார்வதிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை, அவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரே பிரச்சனை, ஒரு குழந்தை, இப்படி ரொம்ப மன்றாடினாங்க. சரி, நாமளும் பகவானிடம் பிரார்த்தனை வைத்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமீபத்தில் அவங்க எல்லாரும் என்கிட்ட பேசினாங்க. அம்மா, அந்த மகள், அப்புறம் அந்த பேர குழந்தையெல்லாம் பேசினாங்க. அப்போ அவங்க நம்மக்கிட்ட, சாமி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காணிக்கை அனுப்பணும், உங்களுடைய வங்கி கணக்கு ஏதாவது தாங்க அப்படின்னாங்க. அப்போ நம்ம எல்லார்கிட்டையும் சொல்கிற பதில் தான், வேண்டாம், முதல்ல நீங்கள் உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வாங்க. எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் உங்களுக்கு வேண்டி எல்லா நல்ல விஷயங்களையும் செய்யட்டும். நீங்கள் சந்தோஷத்தோட நிம்மதியோட நீங்கள் யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு ஒரு நாள் வாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் அவங்க இல்லை, கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ நல்லா நடத்துகிறீங்க, எங்களுக்கு நடக்கலைங்கிறது ரெண்டாவது, ஆனால் நீங்கள் பிரமாதமாக நடத்துகிறீங்க, அதை நடத்துறதுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்யணும் அப்படின்னு ரொம்ப கேட்டாங்க. நான் சும்மா தற்செயல ஒரு ஜிபே நம்பர் மட்டும், அப்பவும் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், அம்மா அதெல்லாம் இல்லை, வேண்டாம், எல்லாமல்ல எம்பெருமான் கருணையால் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டேன். நான் உங்களுக்கு அனுப்பிச்ச வாய்ஸ் மெசேஜை போடுறேன். நமஸ்காரம் யோகிராம் சுரத்குமார். அம்மா, நம்முடைய குழந்தை பார்வதிக்கு நம்முடைய பகவானுடைய கருணையால எல்லாம் சரியாகட்டும், எல்லாம் நிச்சயமா சரியாகும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சந்தோஷமா மகிழ்ச்சியா நீங்களும் உங்க குழந்தையும் பேர குழந்தையும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கச்சே பகவானுக்கு கொடுக்கலாம், பகவானுக்கு எல்லாம் செய்யலாம். ஆனா என்னன்னா, நீங்க கேட்கறது அன்னைக்கு சொன்னீங்க, நீங்க கண்டிப்பா எனக்கு பண்ணணும் சாமி அப்படின்னு சொன்னீங்க. பகவானுக்கு கொடுக்கறத தடுக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, அதுக்குள்ள அனுமதி எனக்கு கிடையாது. என்னோட ஜிபே நம்பர் அனுப்புறேன். ஆனா என்னுடைய தாழ்மையான கருத்து, பாப்பா நல்லா வரட்டும், குழந்தை நல்லா வந்துடட்டும், வந்த பிறகு மகிழ்ச்சியா நம்ம பகவானுக்கு செய்யலாம். அது 1 ரூபாயா இருந்தாலும் இல்ல 1000 ரூபாய் இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் பகவானுக்கு அதுக்கப்புறம் செய்யறதா ஒரு நன்றி கடனா இருக்கும். இப்போ அவசரம் இல்லை, இருந்தாலும் உங்க விருப்பமா சந்தோஷம். கண்டிப்பா பார்வதி நல்ல ஒரு பரம கருணை, பகவானுடைய பரம கருணையால சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்வா, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய மனசுல இப்போ எப்போதும் அவளுடைய பிரார்த்தனை இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் கூட நம்ம பிரார்த்தனை பண்ண போறோம் அவளுக்காக.
கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கையில வருவா. உங்க பேர குழந்தையும் டாப்ல உச்சத்துல வருவாப்புலம்மா. சந்தோஷம். யோகிராம் சுரத்குமார் அம்மா, ஹேவ் எ பிளஸ்ட் டே. இப்படி நாம அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தோம். இல்லை என்ன சொல்லியிருக்கோம், நாம ஒன்றும் அவசரம் இல்லை, காணிக்கலாம் அவசரம் இல்லை, முதல்ல குழந்தை நல்லபடியாக வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு தான் சொன்னோம். அவங்க அப்புறமா அந்த ஜிபே நம்பருக்கு, சுவாமி எங்களுக்கு ஜிபே எல்லாம் இல்லை, உங்களோட பேங்க் டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் பேங்க் டீட்டெயில் கூட நான் அனுப்பலை. ஆனால் அவங்களே கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு ஜிபே அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ஒரு பெரிய தொகையை இன்னைக்கு அனுப்பி விட்ருக்காங்க. எனக்கு அது அவங்க அனுப்புனதுன்னு தெரியாது. நான் ஹாஸ்பிட்டலில் எல்லார்ட்டும் என்கொயர் பண்ணிகிட்டே இருக்கேன். யாருமா இவ்வளோ பெரிய பில் போட்டது பேஷண்ட்டுக்கு? ஏதோ ஒரு பேஷண்ட்டு நிறைய பணம் கட்டியிருக்கு, இது யாருமா இவ்வளோ பெரிய பணத்தை தொகையை பில் போட்டது? ஐபியில் யாருமா இருக்கா அப்படின்னு எல்லாம் அங்கே விசாரிச்சுட்டே இருக்கிறேன். அவங்க இங்கே யாரும் இல்லை சார், இங்கே யாருக்கும் பில் போடலையே, இன்னைக்கு யாரும் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் இல்லையே அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் நான் பேரை உன்னிப்பாக கவனித்து பார்த்தேன். ஓஹோ, இப்போ இவங்களாக தான் இருக்கும் அப்படின்னு. நான் இது வரைக்கும் அவங்கள காண்டாக்ட் பண்ணலை. இருந்தாலும் அன்பானவர்களே, இப்போ இது மேட்டர் இல்லை. நாம் ஏன் எல்லா பக்தர்களிடமும், அநேக பக்தர்கள் இதை போல வெளிநாட்டில் இருந்து நமக்கு அனுப்பிச்ச பணத்தை கூட திருப்பி அனுப்பிச்சோம். வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு திருப்பி தான் கொடுத்தோம். சொன்னோம் இல்லையா ஏற்கனவே, வெளிநாட்டிலேருந்து வந்த பணத்தை கூட திருப்பி அனுப்பிச்சோம். அப்போது நாம் ஏன் எல்லா பக்தர்களிடமும், எல்லா பகவானுடைய பரம பக்தர்களிடமும் பணம், இங்கே இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் பணம் ஒரு கிரைட்டீரியா கிடையாது. பணம் என்பது இங்கே ஒரு விஷயமே கிடையாது. உங்களுடைய பக்தி அதுதான் இங்கே முக்கியம். உங்களுக்கு பகவான் மீதான நம்பிக்கை அதுதான் இங்கே முக்கியம். உங்களுக்கு பகவானுடைய திருநாமத்தின் மீதான ஒரு அளவற்ற நம்பிக்கை அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். நாம் ஏன் சொல்கிறோம் அதை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம், எதுக்காக நாம் அப்படி சொல்கிறோன்னா, நாம் ஏன் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் பணம் ஒரு கிரைட்டீரியா இல்லை. பணத்தை வந்து நம்ம ரெண்டாவது பார்த்துக்கலாம். முதல்ல உங்களுடைய பிரார்த்தனை என்ன, உங்களுடைய ப்ரேயர் என்ன, உங்களுடைய வேண்டுதல் என்ன பகவானிடம், அதை நீங்கள் முதல்ல முன்வைக்கணும். இதற்கு நம்ம முதல்ல விலை பேசுகிறதோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கிடையாது. இங்கே வந்து காணிக்க ஒரு விஷயமே கிடையாது. அப்படி நாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் உள்ள எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருக்கு யாராவது ₹1 இல்லை 1000 ரூபாயோ காணிக்கை கொடுப்பதானால் அதை தடுப்பதற்கு அடியேனுக்கு எந்தவித உரிமையும் இல்லை. அதை நம்ம ஏற்கனவே பல சத்சங்கத்தில் சொல்லியிருக்கோம். பெங்களூரிலிருந்து திரு சாது ரங்கராஜன் என்கிற சுவாமிகள் வந்து பகவானுடைய மிகப்பெரிய அடியார். சுவாமிகளுடைய பூத உடலை திருவண்ணாமலையில் அடக்கம் பண்ணுறச்சே நிறைய பக்தர்கள் உள்ளே போக முடியாது. நம்ம போனோம் இல்லையா, கூட்டம்னு அப்படி கட்டுக்கடங்காத கூட்டத்தில் எல்லோரும் அந்த பகவானை, அந்த பூத உடலை அடக்கம் செய்யக்கூடிய குழிக்குள்ளே எல்லாரும் பணம் காசு கையில் கிடக்கிற நகைகளெல்லாம் கலத்தி போட்டப்போ திரு சாது ரங்கராஜன் ஐயா வந்து இதெல்லாம் பைத்தியகாரதனமாக இருக்குது, அதுக்குள்ளே போய் இதெல்லாம் கலட்டி போடுறாங்களே, எப்படி காசு பணத்தெல்லாம் தூக்கி அதுக்குள்ளே போடுறாங்களேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கச்சே திரு தேவகி அம்மா வந்து சாது ரங்கராஜன் கையை திடீர்னு பிடிச்சி நீங்களும் கொஞ்சம் காசு உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லி இவர் கையில் கொடுத்தோன்னே இவர் ஷாக்காக, என்ன நானே மற்றவங்க போடுறதை நான் எதிர்த்துட்டு இருக்கேன், நீங்கள் என் கையில் காசு தந்து போட சொல்கிறீங்களே அப்படின்னு நினச்சிட்டு சரி தந்துட்டாங்க நீ போட்டுரும் அப்படின்னு போடுறச்ச அவர் கையில் கிடந்த மோதிரமும் சேர்ந்தே கலண்டு அந்த குழிக்குள்ளே விழுந்துருச்சு. அப்போ இவருடைய எண்ண புரிதல் என்னவாக இருக்குன்னா, பகவானே பேசுகிற மாதிரி உனக்கு என்னப்பா பிரச்சனை, அடியேனுடைய பக்தர்கள் அவங்களுடைய மனப்பூர்வமான காணிக்கை எனக்கு செலுத்துறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, நீ பேசாமல் ஒம்பாட்டுக்கிற, இல்லை உன்னால் முடிஞ்சா போடல சும்மா இரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அப்போ அதே தான் பகவான் யோகி ராம் சுரத்குமாருக்கு யார் என்ன காணி கொடுக்கணுமோ அதை நம்ம தடுப்பதற்கு நமக்கு எந்த உரிமை இல்லை, அது அவங்களுடைய விருப்பம். ஆனாலும் நாம் ஏன் எல்லா பக்தர்கள்ட்டையும் இப்போ அவசரம் இல்லை இப்போ கொடுக்கணும்னு வேண்டாம், நீங்கள் அப்புறமா உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் பலித்த பிறகு உங்கள் வீட்டில் சந்தோஷம் தவழும் பொழுது நீங்கள் நிம்மதியாக இருக்கிறப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறச்சே நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் ஏன் திருப்பி சொல்கிறோன்னா, நாம் மற்றவங்களை போல வேறு பேர்களில் மந்திராலயம், அந்த ஆலயம், நாமாலயம், அருளாலயம் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி ஆலயம்ங்கிற பேரில் நம்ம வைக்கலை. நாம் இது ஒரு கோயிலாகவும் நாம் கன்சிடர் பண்ணலை. நாம் கோயில் கட்ட போகிறோம், ஆனால் இப்போதைக்கு இது வந்து எல்லாம் உள்ள எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாரனுடைய நாமத்தை பிரச்சாரம் செய்கின்ற ஒரு இடம்.
அவருடைய திருநாமத்தை எல்லா ஜனங்களுக்கும், இந்த உலகத்தில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற, துயரப்பட்டு கொண்டிருக்கிற, அல்லல் பட்டு கொண்டிருக்கிற, அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எல்லாம் இல்லை எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய நாமத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நாம பிரச்சாரத்தை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த நாம பிரச்சாரம்னு பண்றச்ச நாம மற்றவங்க பண்ற மாதிரி நாம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அடியனுடைய தாழ்மையான கருத்து. ஏன், என்ன காரணமா இருக்கும்? புராணத்துல ஒரு கதை இருக்கு. ஒரு நாள் ஒரு ஞானியினுடைய தலைமையில் ஏகப்பட்ட அடியார்கள், நூற்றுக்கணக்கான அடியார்கள் ஒரு கிராமத்தின் தெருவழியாக ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் அப்படின்னு எல்லாம் இல்ல எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரானுடைய நாமத்தை மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு ஆடி பாடி பாடிக்கொண்டே அந்த தெருவழியாக செல்கிறார். எல்லா ஜனங்களும் வீடுகளில் இருந்து அவங்களும் வெளியே வந்து நின்று வரவேற்று அந்த நாமத்தை கூடவே பாடுகிறார்கள். அப்போ அந்த ஞானி, தலைமையேற்றிருக்கிற அந்த ஞானி பார்க்கிறச்ச தூரத்தில் ஒரு பையன், இதுலெல்லாம் ஒரு சம்பந்தமே இல்லாமல், இந்த நாமத்தில் ஒரு ஈடுபாடு இல்லாமல், இந்த நாமத்தின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவன் ஏதோடு முறைச்சி பார்த்துட்டு இருக்க, என்னது இப்படி ஒரு கூட்டம் பாடிட்டு போகுது, இந்த கூட்டத்துக்கு என்ன பிரச்சனை, இவங்க எதுக்கு இப்படி பாடிட்டே போகிறாங்க, இந்த பாடுறதுனால இவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது, இவங்களுக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு அவன் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கிறான். அவன் பார்த்துட்டே இருக்கிறத இந்த ஞானி பார்க்குறார். அப்போ அந்த ஞானி, அவர் ஒரு எண்ணம் வருது, நாம் எல்லாமல்ல எம்பெருமானுடைய புனித நாமத்தை பாடிக்கொண்டே போகிறோம், எல்லா ஜனங்களும் பாடுறாங்க, ஆனால் ஒரே ஒருத்தன் இந்த நாமத்தில் ஒரு திருப்தி இல்லாமல், ஒரு பிடித்தம் இல்லாமல் தனியாக நிற்கிறானே, ஏன் அவன்கிட்டையும் கூப்பிட்டு நாம் இந்த நாமத்தை உபதேசிக்க கூடாது அப்படின்ட்டு அந்த மனிதனை கூப்பிடுகிறாங்க. வாப்பா அப்படின்னார். இந்த மனிதன் வந்தான். என்னன்னா, எப்பா நாங்கள் பாடுறோமே, இது ரொம்ப புனிதமான ஒரு நாமம், இதை மிஞ்ச இந்த உலகத்திலே வேற எந்த மந்திரமோ மாயமோ பூஜையோ பரிகாரமோ எதுவுமே கிடையாது. நாங்கள் பாடுற இந்த ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ங்கிற நாமம் இந்த உலகத்திலே உயர்ந்தது. இந்த நாமத்தை ஒரு முறையேனும் நீ இந்த நாமத்திற்காக விலை ஏதும் எதிர்பாராமல், பலன் ஏதும் எதிர்பாராமல் இதை நீ உச்சரிப்பாயானால் உனக்கு உயர்ந்த ஒரு ஸ்தானம் கிடைக்கும். இந்த வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் நடக்கும். நீ இந்த வாழ்க்கையில நினைச்ச எல்லா சாதனைகளையும் நீ பண்ண முடியும். ஆனால் இந்த நாமத்தை விற்கக்கூடாது. இந்த ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ங்கிற புண்ணிய நாமத்தை நீ விற்கக்கூடாது. பிரதிபலனே எதிர்பாராமல் நீ இதை பாட வேண்டும், விற்கக்கூடாது இந்த நாமத்தை அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அவனுக்கு அதில் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. இருந்தாலும் ஒரு ஞானி சொல்லிட்டாருன்ட்டு அப்படியே என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இவனை உடனே ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், சரி நீங்கள் போங்க அப்படின்ட்டான். அவரு ஒரு தடவை சொன்னானே இனி சொல்லுவான் அப்படின்னு நினச்சி அந்த ஞானி போயிட்டார். ஆனால் இவன் அந்த ஒரு தடவை ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் தானே, சரி நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னவன் தான். அவன் அதுக்கு பிறகு அந்த நாமத்தை சொல்லவே இல்லை. அவனுக்கு அதில் ஈடுபாடும் இல்லை. லிசன் டு மீ, எல்லாரும் அப்படி பாடிட்டு போயிட்டாங்க. இவன் அந்த வாழ்க்கையில் அன்னைக்கு ஒரு தடவை சொன்னது தான். காலப்போக்கிலே கொஞ்ச நாட்களிலே அவன் மரணத்தை ஏத வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. மரண தருவாயிலும் அவனும் இறந்து போயிட்டான். சாதாரண ஒரு கலியனாக, ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இறந்து போயிட்டான். இறந்ததும் அவன் காலனுடைய இடத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இறந்து போயிட்டான், காலன்ட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. காலனிடம் கூட்டிகிட்டு போனதும் அங்கே இருக்கக்கூடிய சித்திரகுப்தனோட கணக்கு வழக்குகளை பார்க்குறான். இவன் எப்படிப்பட்டவன், இந்த பூலோகத்தில் இவன் எப்படி வாழ்ந்திருக்கிறான், யார் யாரை பற்றி புறம் பேசியிருக்கிறான், அடுத்தவங்களை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறான், வேறு என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறான், இல்லை நன்மைகள் செய்திருக்கான்னு அப்படியே பார்த்துட்டு வரச்சே அதில் ஒரு இடத்துல அவன் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்னு ஒரு நாமத்தை சொன்னது அங்கே பதிவாயிருக்கு. என்னுடைய பாவங்களும் பதிவாயிருக்கு, புண்ணியங்களும் பதிவாயிருக்கு. அதில் ஒரு இடத்துல இவன் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொன்னதை அங்கே அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி வச்சிருக்கேப்பா, இவன் ஒரு தடவை அந்த நாமத்தை சொல்லியிருக்கான் அப்படின்னு. யமதர்மன் சொல்கிறாரு, எப்பா உன்னோட கணக்கெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, ஆக்சுவலாக நரகத்துக்கு தான் போனோம்,
ஆனாலும் நீ ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை எம்பெருமான் ஸ்ரீ ராமனுடைய நாமத்தை நீ சொல்லியிருக்க. அதுக்கு நாங்க எல்லாம் ஹானர் பண்ணணும் இல்லையா? எல்லாமல் எம்பெருமானுடைய நாமத்தை நீ ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அப்போ அதற்கு நாங்கள் ஏதேனும் உனக்கு தரணும். உனக்கு என்ன வேணும் சொல்லு, வாங்கிட்டு போ. ஸ்ரீராமனுடைய நாமத்தை நீ வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை சொன்னதால் நாங்கள் எல்லோரும் உனக்கு நீ கேட்பதை தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் அந்த நரனுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னது, ஒரே ஒரு தடவை நான் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லியிருக்கேனா, அதுக்கு இவ்வளோ பெரிய நன்மதிப்பா, இங்க இவ்வளோ பெரிய பரிசு தர போறீங்களா, இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு அவன் கேட்க வாய் எடுக்கச்சே அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? இந்த நாமத்தை சொல்லும் போது அந்த ஞானி நம்மகிட்ட ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்? இந்த நாமத்தை ஒருபோதும் விற்காதே. இந்த நாமம் விற்பனைக்கல்ல. இந்த நாமத்தை சொல்லும் போது நீ எதையும் எதிர்பாராதே. இந்த நாமத்தை சொல்லி அதற்கு காணிக்கையாக எதையும் பெற்றுக்கொள்ளாதே. இந்த நாமம் இந்த உலகையே மாற்றும், இந்த உலகையே வெல்லும். இந்த ராம நாமம் விற்பனைக்கல்ல, இதற்கு விலை இல்லைன்னு அவர் சொன்னாரே. அப்போ நாம அதை நிறைவேற்றணும் இல்லையா அப்படின்னு ஒரு நன்மையான புத்தி வருது. உடனே அவன் சொன்னான், ஐயா, நான் இந்த நாமத்தை சொன்னதுக்காக எனக்கு அதை தாங்க இதை தாங்க நான் கேட்கக்கூடாதியா, அது கேட்டால் தப்பாயிரும், நான் கேட்க மாட்டேன். நீங்களா பார்த்து ஏதாவது கொடுங்கோ. எப்படி? நீங்களா பார்த்து ஏதாவது கொடுங்கோ, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. அப்போ காலன் நினைக்கிறான், என்னது நான் பார்த்து உனக்கு தர்றதா? அப்போ ராம நாமத்திற்கு ஒரு மதிப்பு நான் ஃபிக்ஸ் பண்றதா? புரியுதா? ஒரு செயினை கொண்டு விற்க கொடுக்குறோம், சரி நீங்களே விலை ஃபிக்ஸ் பண்ணுங்க, இது கேரட் இப்போ எவ்வளவு, என்ன கிராம் எவ்வளவு, நீங்களே ஒரு விலையை நிர்ணயம் பண்ணுங்க சொல்லுவோம் இல்லையா? அப்போ காலன் நினைக்கிறான், என்னது ராம நாமத்திற்கு ஒரு நிர்ணயம், இதுக்கு எவ்வளோ கொடுக்கணும், இவனுக்கு உங்க இஷ்டத்து தாங்கன்னு சொல்லிட்டான், உங்களுக்கு நான் எவ்வளோ கொடுக்கணுங்கிறது நான் நிர்ணயம் பண்றதா? அது எவ்வளோ பெரிய பாவம். புரியுதா நான் சொல்ல வர்றது? ராமநாமத்திற்கு விலை நிர்ணயம் அவன் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ காலன் நினைக்கிறான், ஒன்று செய்வோம், எங்களுடைய தேவர்களின் தலைவன் இந்திரன், அவர்கிட்ட போய் கேட்கலாம். ஏன்னா நான் இந்த பாவத்தை செய்ய முடியாது, ஒரு ராமநாமத்திற்கு விலை நான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஐயோ அது பெரிய பாவம், வாங்க எல்லாருமா சேர்ந்து இந்திரன்ட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு உடனே இவன் சொல்றான். அந்த இடத்துல ஒரு கெத்து காட்டணும்ல, ஏன்னா இவனெல்லாம் கீழே சரண்டராகி நிற்கிறான். எப்பா என்னால் இந்திரன் சபை வரைக்கும் நடந்தெல்லாம் வர முடியாதுப்பா, ஒரு இது வச்சு தூக்கிட்டு போங்க, என்ன ஒரு பல்லாக்கு வச்சு என்னை தூக்கிட்டு போங்கப்பா, நடக்கலாம் முடியாது அப்படின்னு ஒன்று. சரிப்பா தூக்குங்க அப்படின்னா. காலை எது தூக்குங்க, வா நீயும் தூக்கியா, நீ வந்து ஒரு கைப்பிடி வா, எல்லாம் சேர்ந்து தூக்குங்க அப்படின்னா. அப்போது ராம நாமத்திற்கு பணிந்து கிடப்பதால் காலன் தட்ட முடியாது, யாரும் தட்ட முடியாது. இங்கே இருக்கக்கூடிய பாதி ஜனங்களுக்கு இது காதில் ஏறலாம், ஏறாமல் போகலாம், இங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் மேலோகத்தில் எல்லாமல்ல எம்பெருமான் குடியிருக்கிற வைகுண்டத்தில் அப்படி கிடையாது, அது ஒரு உன்னதமான விஷயம். காலனும் சேர்ந்து அவன் பல்லக்கை தூக்கி கொண்டு இந்திர சபைக்கு போகிறான். இந்திரன்ட்ட போன இந்திரன் பார்க்குறான், என்னன்னா ஒரு வேடிக்கையான கும்பல் ஒன்று வருது. என்ன விஷயம்னு கேட்டான். ஐயா, இந்த நரன் வாழும் காலத்திலே எல்லாமல்ல எம்பெருமான் ஸ்ரீ ராமனுடைய நாமத்தை ஒரே ஒரு முறை உச்சரித்திருக்கிறான். அதற்கு நம்முடைய வழக்கப்படி அவனுக்கு வேண்டியதை நாம் வழங்க வேண்டும் அல்லவா? நான் கேட்டபோது அவன், நான் இதுக்கு விலையே கேட்க மாட்டேன், நீங்களா பார்த்து ஏதோ கொடுங்கன்னு சொல்றான், அதனால நீங்க பார்த்து இதுக்கு ஏதாவது நிர்ணயம் பண்ணுங்க, நான் அதை நிர்ணயம் பண்ண முடியாது, இதுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டான். இந்திரன் பதறிட்டான், அட பாவிகளா, எவ்வளவு பெரிய பழிய தூக்கி ஏன் தலையில போட பாக்குறீங்க, ராம நாமத்தை நான் தராசில் வச்சு நறுக்கிறதா, அது எவ்வளவு பெரிய அநியாயம், நான் இதுக்கு ஒன்றும் நிர்ணயிக்க மாட்டேன் அப்படின்னா. ஐயா நாங்கள் வேற எங்க போறது, அவன் படுவாய் பல்லக்கில் அழகா உட்காந்துருக்கான், அவன் சொல்லிட்டு பேசாம உட்காந்துட்டான், நம்ம எல்லாம் பாடுறப்ப இதுக்கு ஒரு ஏதாவது ஒன்று கொடுத்தாகணும், எவ்வளவு கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம், நீங்க தீர்மானிங்கன்னா. இந்திரன் சொல்றாரு, இதை தீர்மானிக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை, நாம ஒன்று பண்ணலாம், பிரம்மாட்ட போய் கேட்போம், வேற என்ன பண்ண, அவர் முடிவு பண்ணட்டும், மும்மூர்த்திகள் அவர் ஒருத்தர், அவர் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்ட்டு சேர்ந்து தூக்குறாங்க. அப்போ இவன் அப்படி இந்திரனை பார்த்தாயோ, நீ தான் வாயா தூக்க அப்படின்னா. சரிப்பா நானும் தூக்குறேன், வேற என்ன செய்ய அப்படின்னு சொல்லி இந்திரன் ஒரு கை பிடிச்சி பல்லக்கு தூக்கிட்டு போறான். இந்த கோமாளி மேலே யாரும் உட்கார்ந்துருக்கான் சொகுசா. நேரா நம்முடைய பிரம்மதேவரிடம் அந்த பல்லக்கு போகிறது. பிரம்மர் வரவேற்றார். என்னப்பா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை, இவன் யாரு? ஐயா இந்த மாதிரி சம்பவம் வாழ்க்கையில எப்படியோ ஒரு தடவை ராமநாமத்தை சொல்லிட்டான்,
இப்போ அவனுக்கு நம்ம வழக்கப்படி ஏதாவது கொடுக்கணும். ஆனால் படுகாளி போய் என்ன வேணும்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான். அது விற்பனைக்கல்ல, விலைக்கல்ல, நீங்களா பார்த்து ஏதோ கொடுங்கன்றான். உங்களுக்கே தெரியும், ராமநாமத்துக்கு நாம விலை வைக்க முடியுமா? அதுக்கு ஈடு ஏதாவது இருக்கா? சரி, நாமளா அதில் தீர்மானிச்சு ஏதாவது கொடுக்கணும். அதான் இந்திரன்ட்ட கேட்டால் அவரும் என்னால் முடியாது, உங்ககிட்ட ஒரு ஒன்று இருக்காரு, நீங்கள் பார்த்து ஏதாவது சொல்லுங்க ஐயா, கொடுத்து விட்ருவோம், பயில சீக்கிரம் கொடுத்து கணக்கு தீர்த்து விட்ருவோம், நமக்கு 1000 ஜோலி கிடக்கு அப்படின்னா. பிரம்மதேவர் பதறிட்டார். அட படுபாவிகளா, ஏற்கனவே மும்மூர்த்தியில் ஒரு மூர்த்தியாக என்ன ஒதுக்கியே வச்சுருக்காங்க, 1000 பிரச்சனை நான் மாட்டிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கேன், இனி அடுத்த பழி பாவத்தை எனக்கு வாங்கி தர பார்க்குறீங்களா? பிச்சு போடுவோம் பிச்சு அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, பேசாம ஒன்று செய்வோமே, அவர்கிட்டே போயிடுவோம். எல்லாம் இல்லை, வைகுண்டர்கிட்டே போயிடும். அவர் தானே இது எல்லாம், ராமரும் அவர் தான், கிருஷ்ணரும் அவர் தான், எல்லாம் அவர் தானே. பேசாம அவர்கிட்டே போய் ஐயா இதுக்கு ஒரு தீர்வை சொல்லுங்கன்னு கேட்டுருவோம் அப்படின்னு பல்லக்கில் தூக்குனாங்க. இவன் அங்கேயும் பார்த்து, யோ 4 தலை வாயா தூக்கியா அப்படின்னா அவரும் 4 தலையை ஒதுக்கி வச்சுட்டு அவரும் தூக்குறாரு. இப்போ நேராக வைகுண்டத்துக்குள்ளே போகுது பல்லக்கு. ஆயிலேசா ஹோய் ஆயிலேசான்னு பல்லக்கு அங்கே போகுது. போனால் எல்லாமல்ல எம்பெருமான் பரந்தாமன் அங்கே பார்க்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்டு படுத்திருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை, இந்த மாதிரி இந்த நரை இப்போதான் பூமியிலேருந்து மேலே வந்திருக்கான், இவன் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை உங்கள் நாமத்தை, ராம அவதாரத்தின் புனித நாமத்தை உச்சரிச்சிருக்கான். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்னு ஒரு தடவை எப்படியோ உச்சரிச்சிருக்கான். அதற்கு ஏதாவது நாங்கள் ஒரு நன்மதிப்பு கொடுக்கணும்னு நினச்சா அவன் என்ன வேணும்னு கேட்க மாட்டேங்கிறான். எங்களுக்கோ அதுக்கு விலை வைக்க முடியாது. இந்த ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்கிற நாமத்திற்கு என்ன மதிப்பு நாங்கள் கொடுப்பது? இதற்கு என்ன ஈடாக அவனுக்கு கொடுப்பது? இந்த ஒரே ஒரு முறை ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் உச்சரிச்சதுக்கு நாங்கள் என்ன அவனுக்கு பிரதிபலனா கொடுக்கலாம்? ஐயா சாமி நீங்களே இதுக்கு சொல்லிருங்க, நாங்கள் வேற யார்ட்டும் கேட்க முடியாது அப்படின்னு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த பரந்தாமனிடம் இவர்கள் எல்லோரும் கேட்டபோது பரந்தாமன் சொன்னார், ஒரே ஒரு முறை அவன் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்று சொன்னதற்காக நீங்கள் எல்லோரும் அவனை பல்லக்கில் சுமந்து வருகிறீர்களே, இதைவிட வேறு என்ன வேண்டும்? ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் எம்பெருமான் ராமபிரானுடைய ராமா என்கிற ஒரு பெயரை சொன்னால் கூட நீங்கள் மும்மூர்த்திகளில் ஒருவன் கூட அவனை பல்லக்கில் தூக்கி வரும் நிலை இருக்கிறதே, இதைவிட வேறு என்ன அந்த நாமத்திற்கு ஈடாக முடியும் அப்படின்னு எல்லாம் வல்ல பரந்தாமன் சொன்னார். எனது அன்பானவர்களே, இதற்காகத்தான் நாமளும் இந்த நாமத்தை சொல்லுவதற்காக, இதற்கு விலை ஏதும் கிடையாது, இதற்கு விலையே கிடையாது, இதுக்கு மதிப்பே கிடையாது. ஒரு வீட்டுக்கு நாமஜபம் சொல்ல போனால் அவங்க 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தா கூட அது விலை இல்லை. ஆனால் ஒரு சரி எதுக்கோ ஒரு உதவிக்கு ஒரு சாமிக்கு ஒரு பூ வாங்கவோ ஒரு அதுக்கு விலையே கிடையாது. ஏன்னா அவர் ஒவ்வொரு இல்லத்திலும் நடத்தக்கூடிய அற்புதங்களுக்கு அளவே கிடையாது. அது எத்தனை கோடி மனிதர்கள் செய்தாலும் ஈடுகட்ட முடியாத அற்புதங்களை எல்லாம் இல்லை எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் ஒவ்வொரு இல்லங்களிலும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு என்ன விலை வைக்க முடியும்? நம்ம அதுக்கு ஈடு இணையே கிடையாது, விலையே கிடையாது. எத்தனை கோடி ரூபாய்க்கு நீங்கள் மாலை போட்டாலும் பாதத்தை கழுவினாலும் அதுக்கு என்னதான் பழங்களை படைத்தாலும் சாப்பாடு படைத்து இணையே கிடையாது. அது அவங்களுக்கு இணை இல்லைனாலும் நாம அந்த நாமத்தை பாட போற நாம அதுக்கு ஈடாக ஊதியமாக எதுவும் வாங்கக்கூடாது. நாமம் விற்பனைக்கல்ல அப்படிங்கிறதா அந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியினுடைய மெயின் கான்செப்ட். அதற்காகத்தான் அடியேனிடம் கேட்கக்கூடிய எல்லா பக்தர்களிடமும் தயவு செய்து வேண்டாம், பகவான் கொடுக்குறாருந்தா நீங்கள் கொடுங்க. அது எப்படி நீங்கள் நேரில் வரப்போ ஏதோ பிறகு உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க. ஆனால் நான் பிரார்த்தனை செய்ததற்காக, நாம் அந்த நாமத்தை ஜபித்ததற்காக, உங்களுக்கு ஒரு நல்லது நடந்து விட்டது என்பதற்காக அதற்கு விலை நிர்ணயம் வேண்டாம். அப்போ அதில் இந்த பக்தை ஒரு சிறப்பான பக்தை. திருமதி பார்வதி அவங்க இதுக்கு விலையெல்லாம் நிர்ணயம் பண்ணவே இல்லை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க விலையெல்லாம் நிர்ணயம் பண்ணவே இல்லை. அவங்க உங்களுடைய அந்த கணக்கை மட்டும் தாங்க, அதுக்கு எவ்வளோ வேணும் என்ன வேணுங்கிறத நீங்களும் கேட்கல நாங்களும் சொல்லலை. நீங்கள் அந்த கணக்கு நம்பரை மட்டும் தாங்க, நாங்கள் பகவானுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்கள் அற்புதமாக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் உங்களுடைய சேவைகள் பிரமாதம். நாங்கள் வேற எங்கேயும் இந்த மாதிரி பார்க்கல. எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய எல்லா சேனல்களையும் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இது ரொம்ப பிரமாதமாக ரொம்ப அழகாக நடத்துறீங்க, சிறப்பாக நடத்து, அதுக்கு நாங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க நல்ல தொகையை அனுப்பியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் அந்த குழந்தை கோர்ட்டு படியேறி கொண்டிருக்கிறது, வழக்கு மன்றத்தில் நீதிமன்றத்தில் படியேறி கொண்டிருக்கிறது, மனதில் நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது.
எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் அவருடைய திரு நாமங்களின் கருணையால் அந்த பார்வதி அவருடைய மன நிம்மதிக்காகவும் வருங்கால வாழ்க்கைக்காகவும் அவருடைய கணவருடைய மனம் திருந்தி அவர் இந்த வம்பு வழக்குகளை எல்லாம் முடித்து கொண்டு தனது மனைவியின் கரம் பற்றி தனது குழந்தையின் வாழ்க்கைக்காகவாவது அவர்கள் இணைந்து நிம்மதியாக சந்தோஷமாக இனி வரும் நாட்களில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதற்கு எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் கருணை கூர்ந்து அருள் புரிவார். அவரது நாமம் அவருடைய இல்லத்தில் எல்லா அற்புதங்களையும் செய்யும். திருமதி பார்வதி நல்ல நிலைமையில் திரும்பி வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்பதை இந்த கணத்திலே எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமத்தின் மீது நாமல் உறுதி பண்ணி அவருக்கு சொல்லுகிறோம். அப்போ வாழ்க்கையில நாம உணர்ந்துக்க வேண்டியது இந்த நாமம் எவ்வளவு பெரியது, நாம எவ்வளவு பெரியதுங்க நீங்க உணர்ந்துக்கணும். நாம மற்றவங்களை போல கோவில்னோ கோபுரம்னோ இல்லை குடிசை அது இதுன்னு நம்ம எதுவும் வைக்காம யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறதோட கருத்து எவ்வளவு பெரிய உன்னத கருத்துங்க உணர்ந்துக்கிட்டீங்களா? நாம எதற்காக இந்த எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமத்தை ஒவ்வொரு இடமும் கொண்டு செல்ல வேண்டும், ஒவ்வொரு இல்லந்தோறும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். பவனந்தோறும் பகவான் நாமம் அப்படிங்கிறத நம்ம ஏன் தொடங்கணும்னா, ஒரு தடவை சொன்னதுக்கு மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் வந்து நமக்கு பல்லக்கு தூக்குறாருன்னா நம்ம ஒவ்வொரு இல்லங்கள்லையும் போய் ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் இந்த நாமத்தை விடாமல் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்னு முழங்க முழங்க அது வைகுண்டத்தின் வாசலை தட்டாது, எட்டி மிதிக்கும். உண்மையில சொல்றேன், நாமத்திற்கு பகவானே தடை நிற்க முடியாது. பகவான் நினைச்சா கூட இந்த நாமத்தினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பகவானே தடுக்க முடியாது. அதுதான் உண்மை. நான் ஒண்ணுமே செய்யல, பகவானுக்கு பூஜை செய்யல, ஒன்றும் செய்யல, விளக்கு வைக்கல, பத்தி குளத்துல ஒண்ணுமே செய்யல, ஆனா நான் நாமத்தை விடாமல் சொல்லிக் கொண்டே இருந்தேன். அப்போ பகவான் உடனே இப்ப நாமத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கான், வேற ஒண்ணுமே அவன் செய்யல, ஒன்னும் கொடுக்காண்டா அவரு சொல்ல முடியாது. நாமம் எல்லாம் அல்ல பரம்பொருளை விட உயர்வானது, அவரை விட மேலானது. அப்போ அதற்காகத்தான் நாம் இந்த புனித பணியை புண்ணிய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். பவனந்தோறும் போய் எல்லா இடமும் எங்கெங்கெல்லாம் வேக்குமா இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வெற்றிடமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் எல்லாம் இல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய ஸ்ரீராமனுடைய நாமத்தை நாம கொண்டு போய் ஃபில் பண்றோம். இந்த புண்ணிய காரியத்திற்கு நமக்கு என்ன கிடைக்கும் நீங்க எதிர்பாருங்க. நாம யாதொரு பலனையும் எதிர்பாராம தான் போறோம் கிட்ட நாங்க வந்தா எங்களுக்கு இவ்வளவு தரணும், எங்களுக்கு அதை வாங்கி தரணும், இதை வாங்கி தரணும், ஒன்றும் கேட்கறது இல்லை. பகவானுக்கு மாலை வாங்கிக்கோங்க, பகவானுக்கு மாலை போடணும், பகவானுடைய திருமேனிக்கு மாலை போடணும், பாதம் கொண்டு போனால் பாதத்துக்கு ஒரு மாலை போடணும். பகவானுக்கு உண்டான மதிப்பை நீங்கள் வழங்கணும். பகவான் உங்கள் இல்லம் தேடி வராருன்னா அவருக்கு எப்படி நீங்கள் வெல்கம் பண்ணுவீங்களோ, பகவானுக்கு அவரை வெல்கம் பண்ணி அழகாக உபசரித்து வீட்டுக்குள்ள அமர்த்தி அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து அவருக்கு படையலிட்டு இது அவருக்கு செய்கிறதான், நமக்கு ஒன்றுமே அவங்க செய்ய வேண்டாம். அப்போ எல்லாம் அல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய இந்த புனித நாமத்தை புண்ணிய நாமத்தை நாம் தலையில் சுமந்து நடப்பது எப்பேற்பட்ட பாக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாட் யூ திங்க்? சொல்லுங்க, உங்களால என்ற பதில சொல்லுங்க. இந்த நாம பிரச்சார பணி எப்படிப்பட்ட பணி சொல்லுங்க விமலா? அவ்வளவுதானா? சிறப்பான பணி மட்டும்தானா? லக்ஷ்மி சொல்லு. பானு சிறப்பா சொல்லுவாப்ல ஒரு பதில், வெடிகுண்டு மாதிரி ஒரு பதிலை போடுவாப்ல. இப்போ இந்த உலகத்தில் இதை விட உயர்வான ஒன்று இல்லை. எனது அன்பானவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்த நாம் பிறருடைய உதவியின்றி, பிற பொருளுடைய உதவியின்றி, ஒரு ஊன்றுகோலோ இல்லை ஒரு மைக்கோ இல்லை ஒரு ஸ்பீக்கரோ இல்லை என்ன கொஞ்சம் கைப்பிடிங்க அப்படிங்கிற எந்த உதவியும் இல்லாமல், பிற மனிதர்களுடைய பிற விலங்குகளுடைய சக ஜீவராசிகளுடைய இல்லை எந்த உபகரணங்களுடைய உதவியே இல்லாமல் நாம் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய ஒரு பெரிய புண்ணிய காரியம் நாமம் சொல்வது மட்டும்தான். இதற்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. நீங்க ஒரு கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணோம்னா கூட 1000 பேரோட உதவி உங்களுக்கு தேவை இருக்கு. ஒரு பூக்கடைக்காரன் வேணும், ஒரு பழக்கடைக்காரன் வேணும், ஒரு ஊதுவத்தி கடைக்காரன் வேணும், ஒரு கற்பூர கடைக்காரன் வேணும், அங்கே கோயிலுக்குள்ள ஒரு ரசீது டிக்கெட் கொடுக்க அவன் ஒரு ரசீதுக்காரன் வேணும், அப்புறம் அங்கே போய் பூசாரிக்கு உதவி வேணும். 1000 பேரோட உதவி உங்களுக்கு வேணும்.
நான் சொல்ற புரியுதா? இல்லை நீங்கள் ஒரு ஐயா கோயிலுக்கு போனால் கூட அங்கே 2 நந்தி நிற்கும் இருக்கா. நாம வீடுக்கு ஒருத்தன் நிற்பான், அங்கே உள்ள போய் எல்லாம் வாங்கி வைக்க அவன் இந்த இது பள்ளி அறைக்குள்ள ஒருத்தன் நிற்பான். நமக்கு அங்கே எந்த உரிமையும் கிடையாது, அவனுக்கு தான் எல்லாம் பண்ணுவானுங்க. நாம போய் கையை கட்டிட்டு நிற்கணும். எங்கே போனாலும் எந்த தெய்வத்தை வழிபடவும் உங்களுக்கு பிறருடைய உதவி தேவை. பிறருடைய உதவியே தேவையில்லாமல் நீங்கள் என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்கள்? ஏதாவது எனக்கு தெரியாமல் ஏதாவது எக்ஸம்ஷன் இருக்கா என்ன சொல்லுங்கள்? இல்லை, ஏன்னா அந்த கோயிலுக்கு போனால் நானே உள்ளே போய் சாமியை கழுவி குளிப்பாட்டி நானே பூஜை வச்சுட்டுலாம் வந்துடுவேன். அப்போ இந்த உலகத்தில் மிக சிறப்பான, மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரே ஒரு புண்ணிய காரியம், யாருடைய உதவியும் இல்லாமல், யாருடைய ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல், எதனுடைய ஒரு உதவியும் இல்லாமல் நாம் தனிப்பட்ட முறையில் மிக உயர்வான ஒரு புண்ணியத்தை அடைய முடியும் என்றால் அது இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு விஷயம்தான், பகவானுடைய நாமத்தை எப்போதும் சொல்வது. இதை விட இந்த உலகத்தில் வேற எதுவுமே நமக்கு எளிதில்லை. இப்போ ஒரு வருஷமாக கத்திக்கிட்டே இருக்கப்பா, ஏதாவது புரியுதா இல்லையா? நாமத்தினுடைய பலனை, நாமத்தை சொல்வதால் ஏற்படக்கூடிய புண்ணியத்தை ஒரு வருஷத்துக்கு மேலே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். தினமும் ஒவ்வொரு கதைகளை சொல்கிறோம். ஏதாவது உங்களுக்கு புரியுதா? அப்படி இருந்தும் நாமம் சொல்ல போகிறது யாரும் வரமாட்டேங்கிறீங்களே, என்ன செய்ய? இல்லந்தோறும் பவனம் தோறும் பகவான் நாமம் நமக்கு மேலும் பலனை தரும், மேலும் பலனை தரும். நாம் எப்போதும் அன்பானவர்களே, நாம நமக்காக பிரார்த்திப்பதை விட பிறருடைய நலனுக்காக, துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய பிற ஜீவராசிகளுக்காக, துன்ப கடலில், இந்த கர்ம கடலில் கிடந்து தவிக்கின்ற பிறருக்காக போய் நாம் பிரார்த்தனை செய்யும் போது, அவர்களுடைய நன்மைக்காக நாம் நாமம் சொல்லும் போது அதனுடைய பலன் நமக்கு பல ஆயிரம் மடங்காக திரும்பவர், பல ஆயிரம் மடங்காக திரும்பவர். அதை விட நாம் போய் நாமம் சொல்லி அந்த வீட்டிலே ஒரு நன்மை நடந்த பிறகு அவங்க நம்மளை கையெடுத்து வணங்குவாங்களே, ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்கள் வந்துட்டு போனவர் நான் நல்லா இருக்கேன். பல 100 பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. ஒருத்தர் நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்தீங்க, அதுக்கு பிறகு எனக்கு ஒரு மாற்றம் நடந்தது. சில இல்லத்துக்கு வந்துட்டு போனீங்க, எனக்கு ஒரு மாற்றம் நடந்தது. என் கையால் சாப்பிட்டு போனீங்க, எனக்கு ஒரு உடல்நல நல்லா இருக்குது. எல்லாம் நிறைய பேர் சொல்கிறப்போ இது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு புண்ணியத்தையும் தரும், எக்ஸ்ட்ராவாக புண்ணியத்தையும் தரும். ஆனால் இதை இந்த சத்சங்கத்தை கேட்குறோம், நான் ஏன் அவர் நாமம் சொல்கிறாரு ஊரூரா போய், இவர் நாமம் சொல்கிறாரு வீடு வீடா போய், அப்போ இவருக்கு மட்டும் தான் புண்ணியம் வருமானா? விலையில்லாத நாமம், பொருளாதாரத்தை எதிர்பாராத நாமம், நாமத்திற்கு விலை பேசக்கூடாது. அதை கொடு இதை கொடுக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவு போய் சொல்லுவோம். எவ்வளோ தொலைவிலானாலும், எவ்வளோ தூரத்திலானாலும் துன்பப்படுகிற ஜீவராசிகளுக்கு, துன்பத்தில் உழண்டு கொண்டிருக்கிற பகவானுடைய பக்தர்களுக்கு பகவான் நம்மை அனுப்பி வைக்கிறார். நம்மோடு அவர் பயணிக்கிறார். நம்மோடு அவருடைய திரு இல்லத்திற்குள் அவரது திருவடிகளும் அவரது திருமேனியும் புகுந்து அந்த இடத்தை ஒரு 3 மணி நேரம் ஆட்சி செய்கிறது. அந்த 3 மணி நேர ஆட்சியின் பலனாக அவர்கள் திரு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அல்லல்கள் அவலங்கள் எல்லாம் அகன்று மகிழ்ச்சியோடு வாழப்போகிறார்கள். இதற்கு உங்களுக்கு டபுள் புண்ணியம். ஆக்சுவலி நம்ம தான் அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு வரணும். டபுள் புண்ணியம் உங்களுக்கு. நாமம் சொல்வதால நாளைக்கு மும்மூர்த்திகளே உங்க பல்லக்க தூக்கலாம். இப்போ ஒரு தடவை சொன்னதுக்கு பிரம்மதேவன் தூக்கியிருக்கார். நீங்க பல ஆயிரம் தடவை சொல்றதுனால மும்மூர்த்திகளே உங்களை தூக்கலாம். இது இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சத்சங்கத்தில் சொல்லியிருக்கேன், எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈஸ்வரனிடம் ஒருவர் கேட்டார், சாமி இந்த உலகத்திலே பெரிய கடவுள் நீங்க தான், பெரிய சாமி நீங்க தான், இறைவனுக்கெல்லாம் இறைவன், இறைவனுக்கே நீ இறைவனப்பா, அப்படி இறைவனுக்கே அவர் இறைவன். அப்போ எல்லோரும் உங்களை வணங்குகிறார்கள், நீங்க யாராவது வணங்குவீங்களா அப்படி கேட்டப்ப அவர் என்ன சொன்னாரு? நான் அடியார்களை, அடியார்க்கு அடியாரை நான் வணங்குவேன். அப்போ நாம யாரு? சிவனை விட சிவனே நம்மை வணங்கும் அளவிற்கு உயர்ந்த உன்னதமான ஒரு மனிதர்கள், ஒரு புண்ணிய ஆத்மாக்கள். அப்ப அந்த இடத்திற்கு நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. சொல்லத்தான் முடியும்னா, அப்புறம் சாமி எனக்கு வர முடியாது சாமி, இன்னைக்கு சாயங்காலம் அங்கே வரணும்ல, அப்போ காலையில் இங்கே வந்து அங்கே வர முடியாதுல்ல, அதெல்லாம் கஷ்டம்ல, அதில் ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் சாமி என்னால் வர முடியும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறது? நான் என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. புண்ணியத்தை தேடுங்க தேடுங்க. அவர் அன்னைக்கு சத்சங்கத்தில் திரு பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி பகவான் பாதத்தை நீட்டி தருகிறார், பெற்றுக்கொள். அப்படி நாங்கள் இல்லைல்ல, நாங்கள் சாயங்காலம் பார்த்துக்கிறோம், காலையில் காலையில் மடக்கி வச்சுக்கிறோம், அப்படி நாம் சொல்லிட்டு போகிறோம், உதறிட்டு போகிறோம். அப்போது வாய்ப்பு கிடைக்காது. ஏதோ ஒரு நல்ல குரு உங்களுக்கு அமைந்ததால் கூவி கூவி அழைக்கிறேன் உங்களை. யாதொரு பிரதிபலனையும் எதிர்பாராமல், காரில் வந்தால் இவ்வளோ ரூபா தரணும், இல்லை ஒரு ஆளுக்கு இவ்வளோ ரூபா எனக்கு தரணும், தந்தால் தான் கூட்டிகிட்டு போவேன்,
இல்லைன்னா நீங்கள் வந்து அதை தரணும் இதை தரணும் அப்படி நாம் எதுவும் கேட்காம சீலை பிடிச்சி உரியாம வேட்டியை பிடிச்சி உரியாம எல்லாரும் வாங்க சந்தோஷமா வாங்க, நாமத்தை சொல்லுங்க, பகவானுடைய அருளை பெறுங்க, எல்லோரும் சந்தோஷமா வாங்க, என் காரில் இன்னொரு கார் வேணாலும் நான் வச்சு டிரைவரை போட்டு வர கூட்டிட்டு போறேன், வாங்க சந்தோஷமா வாங்க, இங்க பணம் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, புண்ணியத்தை தேடுங்கள், பகவானுடைய திரு நாமத்தின் சார்பாக அவருடைய அருளாசியை பெறுங்கள் சொல்ல கூட்டிட்டு போறோம். இதை கூட நான் பயன்படுத்திக்க மாட்டேன்னா நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால ஆண்டோர்களே, சான்றோர்களே, இந்த கதையெல்லாம் நான் சொன்னதல்ல, இதெல்லாம் வேதத்திலும் புராணங்களிலும் அனுபவர்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், அதை எழுதிய மாபெரும் சரித்திர எழுத்தாளர்கள் அவர்கள் அனுபவத்தால், உணர்ந்ததால், தவ வலிமையால் இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அப்ப இதை படித்து தெரிந்து கொண்டு நாமும் அதன் வழி நடப்பதே நமக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் சிறப்பு செய்வதாக. உண்மையிலே நான் சொல்றேன், எம்பெருமான் திருவடிகளை சிக்கன பற்றி கொண்டவர்கள், அவருடைய நாமத்தை அடியேனுடைய வாயிலிருந்து கேட்டு உபதேசமாக கேட்டு சிக்கன பற்றி கொண்ட குடும்பங்கள் எல்லாம் ஜெகஜோதியா இருக்கு, பார்க்கிறோம், ஜெகஜோதியா இருக்கு. அதே போல நீங்களும் மகிழ்ச்சியோடு இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு பகவானுடைய திருவருளால் வர வேண்டும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும், பிணிகளும், அல்லல்களும், அவலங்களும், கடன்களும், கஷ்டங்களும், நோய்களும், பிணிகளும் எல்லாம் தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியோடு இங்கே வர வேண்டும். அதற்கு நாம் கற்றுத்தரக்கூடிய வைத்திய முறைதான் இந்த வைத்திய முறை. இது எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது, எங்க போனாலும் கிடைக்காது. சத்தியம். அப்போ பகவான் உறுதிப்பட்டு கூறிவிட்டார். ஆகவே இந்த எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய புனித நாமத்தை இந்த உலகமெங்கும் பரப்பக்கூடிய புண்ணிய பணியிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம். இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடில் என்பது பகவானுடைய நாமத்தை பரிசுத்தமாக, பரிபூரணமாக பயப்படுகிற, கஷ்டப்படுகிற எல்லா ஜனங்களுடைய மனதிலும் கொண்டு புகுத்துவதே, அவர்களை புண்ணியமடைய செய்வதே நம்முடைய குறிக்கோள். என்னோடு தொடர்ந்து பயணிக்கும் எல்லோருக்கும் இப்பவே அங்க பல்லக்கு ரெடியா இருக்கு. இப்பவே தங்கம், வைரம், வைடூரியத்தால் செய்திருக்கக்கூடிய பல்லக்கு தயாராக இருக்கிறது. பல்லக்கில் ஏறுறவங்க பல்லக்கில் ஏறுங்க, பல்லோட படுறவங்க பல்லோட படுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சரத்குமார் பிரச்சோதயா.